டெல்லி செங்கோட்டை பகுதியில் கார் குண்டுவெடிப்பின் காரணமாக பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. அங்கு 13க்கும் மேற்பட்ட பலியாகியுள்ளனர். தற்போது நம்முடன் செய்தியாளர் நந்தினி இணைகிறார். வணக்கம் நந்தினி. டெல்லி சம்பவமானது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதேபோன்று தமிழகம் முழுவதும் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தான விவரங்களையும் பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். ஹரியானாவில் 350 கிலோ வெடிப்பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் டெல்லியில் கார் குண்டு வெடித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கார் குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் உடல்களில் சாலையில் சிதறியுள்ள காட்சிகள் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போது உயிரிழப்பின் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாகவே உயர்ந்து வருகிறது. மேலும் படுகாயம் அடைந்தவர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. இது தொடர்பாக ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே கார் வெடிப்பு நிகழ்ந்த செய்தி அறிந்து மிகவும் மன வேதனை அடைந்ததாகவும், இந்த துயர சம்பவத்தில் பல அப்பாவி மக்கள் உயிரிழந்ததாக வெளியான செய்தி வருத்தத்தை அளிப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக அங்கு மீட்பு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட பெரும் பரபரப்பான சூழல் தான் டெல்லியில் தற்போது நிகழ்ந்து வருகிறது. பாதுகாப்பில் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷனில் 1வது நுழைவாயில் அருகே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதன் அருகில் இருந்த 13 வாகனங்கள் எரிந்து நாசமாகி இருக்கிறார்கள். மொத்தமாக 13க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. காயமடைந்தவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய லோக்நாயக் ஜெய்பிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலி எண்ணிக்கை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அஞ்சப்படுகிறது. குண்டு வெடிப்பதால் காரில் இருந்த வாகனங்கள் 300 தூரத்திற்கும் வீசி எறியப்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார், குண்டுவெடிப்பு தடுப்பு பிரிவினர், தடயவியல் துறை நிபுணர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தொடர்ச்சியாக மீட்பு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனையடுத்து டெல்லி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களும் தொடர்ச்சியாக அந்த பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக இருக்கக்கூடிய போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் என்ஐஏ அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டு அங்கு நிலவக்கூடிய சூழல் குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்று மாலை 6:52 மணிக்கு மெதுவாக சென்று கொண்டிருந்த காரில் குண்டு வெடித்திருக்கிறது. அப்போது அங்கு சிலர் இருந்திருக்கிறார்கள். அருகில் இருந்த மற்ற வாகனங்களும் சேதமடைந்திருக்கிறது. டெல்லி போலீசார், என்ஐஏ, என்எஸ்ஜி, தடயவியல் துறை நிபுணர்கள் உள்ளிட்ட அனைவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை என்பதும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பலரும் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அங்கு பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிலைமை என்பது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உள்துறை அமைச்சகத்திடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹரியானாவில் 2900 கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது மேலும் பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களிலும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இது குறித்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர், டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பு பல அப்பாவி உயிர்கள் பலி கொண்டதால் அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்ததாக தெரிவித்திருக்கிறார். அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் உண்மையிலேயே மனதை உடைப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், துயரத்தில் ஆழ்ந்துள்ள குடும்பத்தினருக்கும் மரமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு காயங்களுடன் போராடுபவர்களுடன் எனது எண்ணங்கள் இருப்பதாகவும் அவர்கள் வலிமை பெறவும் விரைவில் குணமடையவும் வாழ்த்துவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் என்பது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் டெல்லி முழுவதுமாக பரபரப்பான சூழலே தற்போது நிலவி வருகிறது. ராம்குமார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.